தன்னுடைய 97 வயதில் உயிர் துறந்த ஒரு பெண் பெரும் சக்தி நிலையில் இருந்தாள். உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு அந்த உடலை விட்டவள். அவள் பெயர் கிளாரா. ரெட் கிராஸ் என்கின்ற இயக்கத்தை ஏற்படுத்தியவள். சச் a beautiful lady. 97 வயசுனே தெரியல பாக்குறதுக்கு. ஏத்தி வச்ச தீபம் மாதிரி இருக்கிறார். அவகிட்ட கேட்டாங்கப்பா, உங்கள் அழகின், உங்கள் சக்தியின், நிலையின், எனர்ஜியின் ரகசியம் என்ன? அந்த அம்மா சொன்னதான் ஏன் ரகசியமோ. அப்படியே சொல்றேன், முடிஞ்சா பின்பற்றிக் கொள்ளுங்கள். பறப்பதற்கு சிறகு தரவில்லை, சிறகிலே ஒரு இறகை தருகிறேன். வாங்கி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க, சிறகு முளைக்கும், சிறகு பறக்கும். பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, நான் துயரங்களையும் துக்கங்களையும் நினைவில் வைத்திருப்பதில்லை. இதுதான் உன் வாழ்க்கையின் ரகசியம். ஆமாம், துக்கங்களையும் துயரங்களையும் நான் நினைவில் வைத்திருப்பதில்லை, நான் மறந்து போகிறேன். யாரேனும் நினைவுபடுத்தினா? சூப்பர் கொஸ்டின்ல. இப்படிதான் நான் காலேஜுக்கு போவேன். ஃப்ரெஷ்ஷா, நல்ல அலங்காரமா சாரிக்கெல்லாம் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா உள்ள நுழையும்போது, இப்போ இல்லை, அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. உள்ள நுழையும்போது டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, என்ன பருவின் ஒரு மாதிரியா இருக்கிற. நாம சந்தோஷமா இருந்துடக்கூடாதுங்கிறதுனாலயே விஷ ஊசி போட்டுக்கிட்டு, நல்லா இருக்கியான்னு யாராவது கேட்கட்டுமே, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்களேன். கேட்கிற மூஞ்சி துணுண்ட. நாம நாசம் போயிட்டு இருக்கோம், இது மட்டும் இது இப்படி நல்லா இருக்குது. துயரங்களையும் துக்கங்களையும் நான் நினைவில் வைத்திருப்பதில்லை. யாரேனும் உங்களுக்கு நினைவுபடுத்தினால் இதான் பதில், நான் அதை மறந்து போனதை நினைவில் கொள்கிறேன். கொஞ்சம் சிரமம்தான், பெண்களால் முடியும். நான் ஏன் பெண்களால் சொல்றேன் தெரியுமாப்பா? நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து உடம்ப நாசம் பண்ணிக்கிறோம்ப்பா. ஆண்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வைக்க தெரியாது, சத்தியமா தெரியாது, அவங்களுக்கு வைக்க தெரியாது. அதாவது ஹார்ட் அட்டாக்ல போயிடுது சீக்கிரம். ஒரே அடிதான், சாபம் இல்ல. எங்களுக்கு கோத்து வச்சுக்க தெரியும். பிடிச்சி யோசிச்சு வலிக்குவோம், நம்ம வலிச்சுக்குவோம், யோசிச்சு வலிச்சுக்குவோம். நான் அதுல இருந்து உங்களை நினைவு விடுதலை பண்றேன். ஆண்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் துக்கத்தெல்லாம் சேர்த்து வைக்கவே வைக்காது. எங்ககிட்டே சொல்லுங்களேன், நாங்க சொல்லுவோம், நீங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு பார்க்க வரும்போது அந்த பிரவுன் சட்டை போட்டு வந்தீங்கல்ல, அந்த பிரவுன் சட்டை போட்டுட்டு வரும்போது நீங்க என்ன மட்டும் பார்க்கல, என் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டை கூட பார்த்துட்டே இருந்தீங்கன்ட்டு. எப்போ சொல்றது? பொன்விழா ஆண்டல், கல்யாணத்துக்கான பொன்விழா ஆண்டல சொல்லுவோம். நாங்க அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சிருப்போம். உங்களுக்கு யாருமே ஞாபகத்துக்கே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே ஞாபகம் இருக்காது. கல்யாண நாளே ஞாபகம் இல்லை. கல்யாணம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த தென்னாப்பிரிக்க கவிஞனின் அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். முகப்பு பக்கத்துல அவன் ஒரு வார்த்தை சொன்னாய, அவன் என்கிட்ட தான் பேசுறான். இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம்ல, நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்ல, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசிட்டு இருக்கேன். புத்தகம் அப்படித்தான். இவங்க புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவர் நம்ம கூட பேசுவார். நாமும் அந்த மனநிலையில் இருந்தால் நாம் சந்திக்கலாம். அந்த சிந்தனையோடு, எழுத்தாளர் சிந்தனையோடு ஒன்றிணைக்கலாம். அதனால்தான் கவனம் என்கின்ற வார்த்தையை நான் சொல்றேன். முதல் பக்கத்தில் அந்த தென்னாப்பிரிக்க எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய சாபத்தை சொல்லிவிட்டு தொடங்கினான். நான் பதறி போனேன். அவன் என்ன சொல்றான்? நம்ம எல்லாருக்கும் தான் கவனம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் பேரனின் மகன் வசதிகள் இல்லாமல் ஏழ்மையில் உழன்று தெருவில் நடப்பான். சாபமா இது? யாரை பார்த்து சொல்கிறார்கள்? இவ்வளவு பெரிய சாபம் இல்ல? இங்க பாருங்க, நான் எங்க அப்பா சைக்கிள், நான் படிச்சு கல்வி கையில பிடிச்சுக்கிட்டேன்.
ஸ்கார்பியோவில் வந்திருக்கேன். என் பிள்ளைக்கும் ஒரு கல்வியை கொடுத்துட்டேன். அவன் கண்டிப்பாக மெர்சிடிஸோ பிஎம்டபிள்யூ வாங்குவான். அவன் புள்ள லெம்போகினி தானே வாங்கணும் இல்ல? ஆனா இவர் என்ன சொல்றார்? உன் பேரனின் மகன் எப்படிரா என்ன அப்படி சொல்ற என்ன பார்த்து அப்படின்னு கீழே படிக்க ஆரம்பிச்ச பாரு. நான் ஒண்ணு சொல்றேன், யார் பேச்சையும் கேட்காதீங்க, நிறைய படிங்க. யார் பேச்சை கேட்கணும், யார் பேச்சை கேட்க கூடாது, எந்த புக்கை படிக்கணும், எந்த புக்கை படிக்க கூடாது, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யார் பேச்சை நம்புறது, யார் பேச்சை நம்பாம இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுப்போம். அடுத்தவங்க சொல்றது இல்ல, நமக்கு புரியறதுக்காக சொல்றது. டூ வீலருக்கு டிரைவர் வைக்கிற மாதிரி அடுத்தவங்க பேச்சோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கைய நாம தான் செலுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆமாவா அப்படின்னு கேட்க கூடாது. அப்படின்னா புரியுது, ஏத்துக்க முடியாது. சொல்லணும்னா புரியணுமே, புரியணும்னா படிக்கணுமே. படிக்கிறதுக்கு தான் கொண்டு போய் விடும்பொழுது என்ன படிக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷன் பண்றாங்க. அதான் அவர் சொன்னாரு, ஐஏஎஸ் ஆனவன் எல்லாம் மகிழ்ந்தா படிச்சான் இல்ல, ஆனா அவன் கஷ்டப்பட்டு படிக்கல சார். அவங்களாம் நான் சொல்றேன், கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுனால படிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக படிச்சிருங்கிறதோ நான் படிச்சுட்டேன். யூஜிசி ஸ்கேல் வாங்குறேன், போய் போய் போட்டு பாரு. யூஜிசி ஸ்கேல் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆனா என்னன்னு 2 கிளாஸ் தான் ஒரு நாளைக்கு, சாட்டர்டே சண்டே லீவு. படிச்சிருங்கிற நான் படிக்கலன்னு வச்சுக்கங்க. சரி, இவன் இப்படி சொன்னான், நான் உடனே அவனை தள்ளி வைக்காமல் ஏன் எப்படி எனக்கு சொல்கிறாய் என்று கேட்டு அவனை நான் வாசித்தேன். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியா இருந்ததுன்னா கம் வித் மீ, உயர பறக்க கற்றுத் தருகிறேன். அவன் சொல்றான், உன் பேரனின் மகன் நடப்பான். காரணம் நம்பர் 1, சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். உலக ஸ்டோரி, உலகத்தின் வரலாறு. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் பேரன் நடப்பான். என்ன சொல்ற? வசதிகளை ஏற்படுத்தி தராதீர்கள், வலுவான சமூகத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அந்த தென்னாப்பிரிக்க அறிஞன் எனக்கு அறிவுறுத்துகிறார். ஏனென்றால் அடிமையிலிருந்து விடுதலை பெறுவது என்ன, விடுதலையை தக்க வைத்துக் கொள்வது என்ன என்று அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருக்கு சொல்வதற்கு தகுதி இருக்கிறது? சொல்லுகின்ற அந்த வார்த்தையை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களே, இந்த சின்ன பிள்ளைங்களாம் என்ன பார்க்குது, என்னமோ சொல்ல பாரு, ஜாகிரதையா சொல்லு, நாங்கெல்லாம் இருக்கிறோம். இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இப்போ 13, 14, 15 வயசுல இருக்குது. நான் ஒரு கணக்கு சொன்னா மிரண்டுருவீங்க. பூமர்ஸ்னு ஒரு ஜெனரேஷன் இருக்குங்க. 65ஓட முடியுது. 65 இல்ல, அதுக்கு முன்னால பிறந்தவங்களோட முடியுது. ஜெனரேஷன் ஜி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் ஜி 2010ஓட முடியுதுங்க. 2010க்கு பிறந்தது எல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. 2 மாசத்துக்கு முன்னால பிறந்துச்சுல, அதெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. ஒண்ணு தின்னுது. நான் இமய அண்ணங்கிட்ட கேட்கிறேன், நாமெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது என்ன, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்குவோமா தமிழ்ச்செல்வி மேடம்? இப்போ 3rd இயர் ஏங்குது, ஃபர்ஸ்ட் இயர் நம்ம கிட்ட பேசாதான். மாறி போச்சு. They are so fast.
அவர்களுக்கு எது தர வேண்டும் தெரியுமா? வசதிகளை. அவர்கள் வசதிகளை நம்மிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அவ்வளவு சூழ்ச்சி செய்வார். தரவே கூடாது. இதுவரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்த, இவ்வளவு அகேன்ஸ்டா பேசுற அப்படின்னு பாக்குது. 4-5 சொல்றேன் பாருங்க. நிறைய விட்டமின் எம் கொடுத்துட்டோமா அதுங்களுக்கு. எங்க அப்பா எனக்கு வாங்கி தராத எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன். விட்டமின் எம், மணி, துட்டு, காசு, உடம்பெல்லாம் விட்டமின் கே வளர்ந்து நிக்குது. கொழுப்பு. இன்னில இருந்து 10 மணில இருந்து ஆரம்பிங்க. விட்டமின் என் கொடுங்க. நோ. எது கேட்டாலும் நோ. 100 கேட்டா 75க்கு நோ, 25க்கு பாக்குறேன் எப்பன்னு சொல்ல மாட்டேன். தள்ளி போடுங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பெற்றோர்களே, வாக்கு கொடுத்து விட்டால் நிறைவேற்றுங்கள். வாக்கே கொடுக்காதீர்கள், கொடுத்தால் நிறைவேற்றுங்கள். உங்கள் மீது எந்த மரியாதையும் எந்த நம்பிக்கையும் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், குழந்தைகள் உயர பறக்க வேண்டுமா? நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள். கேட்க இங்க இருக்கிறவங்களை யாருக்கிட்டையாவது கை உயர்த்துங்க பாப்பா, என் பிள்ளை என் பேச்சு கேக்குதுன்னு. நடிக்குதுன்னு அர்த்தம். ஸ்கூல் டீச்சர் கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க மாணிக்கன்னு பேர் வச்சு அனுப்புவீங்க, அதுக்கு இன்னொரு பேருக்கு பாட்ஷா. எங்களுக்கு தான் தெரியும். என் பிள்ளை பொய்யே சொல்லாது, சூப்பரா சொல்லும். 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போச்சு. லீடரே அதான். நான் ஒண்ணு சொல்றேன், என் பிள்ளை உட்கொண்டுதான் நம்ம பேச்செல்லாம் கேட்கறதுல கேட்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை ஆகணுமே. நான் ஒண்ணு சொல்றேன், நான் தருகின்ற ஒழுக்கமும் நான் தருகின்ற அறிவுரையும் அந்த குழந்தை என் முன்னால் நிகழ்த்தி காட்டாமல் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற அறமும் ஒழுக்கமும் நன்றியும் அவர்களுக்கு பயன்படும். அதனால் நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்கள். குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கிறார். Be an example. Stay an example. அப்படி இருந்தால்தான் நாமும் பறக்க முடியும், நம் குழந்தைகளையும் நமக்கு மேலே பறக்க விட முடியும். நான் இப்படி சொல்றேங்க, பல இடங்கள்ல நான் சொல்றது உண்டு. குழந்தைகளுடைய உலகம் நம் உலகத்தை விட சிக்கலான, அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களின் உலகம் 40 வயது கடந்திருக்கக்கூடிய மனிதர்களின் உலகத்தை விட சிக்கலான. அந்த சிக்கலை நாம் புரிந்து கொள்ளாமல் அந்த குழந்தைகளை நாம் விடுதலை செய்ய முடியாது. அப்படி என்றால் எப்படி அவர்களை உயர பறக்க வைப்பது? Give quality time. நல்ல நேரத்தை நம் குழந்தைகளோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோமா? குவாலிட்டி டைம் பகிர்ந்து கொள்கிறோமா? இந்த பெண்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு 45-50 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லா பொம்பளைங்க மூஞ்சிய பாருங்களேன், கண்கள்ல ஒரு நிரந்தர சோகம் இருக்கும், இல்லைன்னா நிரந்தர கோபம் இருக்கும். ஏன் தெரியுமா? பிடிக்காததை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வர வேணாம். சுதந்திரமே இல்லாமல் இருப்பது. நான் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, செய்ய விரும்பியதை செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். அது நமக்கு கிடைக்கிறதே இல்லையே. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். இப்ப ஆம்பளைங்களாம் பாக்குறேன், நல்லா தானே பேசிட்டு இருக்க. அண்ணன் ஊருக்கு ஒரு வாட்டி பேச போயிரு, லயன்ஸ் கிளப். ஒருத்தர் முன்னால வந்து உட்கார்ந்தாரு. அப்பாடா நல்ல வேலை என் வீட்டுல நான் கூப்பிட்டு வரல. காது கூட சொல்றாருங்க. போன வாட்டி 3 மாசத்துக்கு முன்னால இந்த அம்மா பேசுதுன்னு சொல்லிட்டு என் வைஃப் ரொம்ப கேட்டான்னு கூப்பிட்டு வந்துட்டேன்னா, இந்த அம்மா சாமி ஆடி விட்டுருச்சா? அது சாமி மலையேறவே மாட்டேன்ருச்சு என் வீட்டுல. 3 மாசம் ஆச்சு சாமியை மலையேற்ற வைக்க. நல்ல வேலை இன்னைக்கு நான் கூப்பிட்டு வரலங்க. உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன் ரகசியத்தை. இன்னில இருந்து இந்த வார்த்தையை விட்டுடுங்க. சொல்லி தரட்டுமா?
பக்கத்துல ஆள் இருக்கிறதுனால கம்முன்னு சொல்றது. நான் இல்லைன்னா என் வீட்டுல ஒன்னும் நடக்காது. கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். நமக்கு இருக்கவே தெரியாது. எல்லாத்தையும் நான் தான் சுமக்கிறேன், நான் தான் சுமக்கிறேன், நான் தான் சுமக்கிறேன். 50 வயசுல அப்புறமா சொல்லி எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை, விடுமா. அது 30 வயசுலயே விடுறது. 20 வருஷம் கிடைச்சிருக்கும்ல. வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நான் இதை ரொம்ப தெளிவா சொல்றேங்க. உயர பறக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அடுத்தவர்களோடு நமக்கு இருக்கின்ற திட்டத்தை கொஞ்சம் நகர்த்தி வைத்துவிட்டு நம்மோடு நமக்கு என்ன திட்டம் இருக்கிறது என்பதனை இன்றிலிருந்து திட்டமிடுங்க. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? எல்லாம் என் குழந்தைங்களுக்காகவே என் புருஷனுக்காகவே வாழ்ந்துட்டேங்க, அவங்க எல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படி கண்டுக்குவாங்க? ஏன் கண்டுக்கணும்? அவர்களுக்கு அது தேவைப்படவே இல்லை. அவர்களுக்கு தேவைப்படுவதை செய்வது என்பது 25 விழுக்காடு தான். 75 80 விழுக்காடு நீங்கள் வீணாக உங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை மாற்றி உடல் ஆரோக்கியத்தை, உள்ள ஆரோக்கியத்தை, கல்வி நலத்தை, அன்றாடம் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் புத்தி நலத்தை நீங்கள் பேணினால் உங்களை விட சிறப்பான ஒரு பரிசு உங்கள் குடும்பத்தினருக்கு வேறு கிடையாது. இந்த உலகத்திலேயே குடும்பத்திற்கு ஒரு பெண் ஒரு ஆணும் தருகின்ற பரிசு சொல்லவா? பெரும் பரிசு சொல்கிறேன், நோய் இல்லாமல் உயிரோடு இருப்பது. இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லாம சுருண்டு படுக்காம இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் முனகாம இருக்கிறது. முக்கியமான விஷயத்தை பேச வரும்போதே எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லாம இருக்கிறது. எத்தனை பேர் இப்படி செய்கிறீர்கள் என்றால் ஏன் என்றால் உள்ளே நாம் அடிபணிந்து கிடக்கிறோம், உள்ளே நாம் விடுதலை இல்லாமல் கிடக்கிறோம். அதனால் நம்முடைய சிறகுகள் கத்தரிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சங்கிலியால் பிணைக்கப்பட்டு. நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒன்று சொல்லுகிறேன், யாரும் நமக்கு அந்த விடுதலை தரமாட்டார்கள். ஏனென்றால் நம்முடைய அந்த அடிமைத்தனத்தில் சுகம் காணுகின்றவர்கள் அவர்கள்தான். விடுதலை செய்யவே மாட்டார்கள். நீதான் உன்னை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். மார்ச் 8ஆம் தேதி பேச வேண்டியதெல்லாம் இப்போ ஏன் பேசல? அண்ணன் துபாய் மாப்பிள்ளையான துபாய்க்காரன் பொண்டாட்டின்னு ஒரு புக்கு எழுதியிருப்ப, ஒரு கதை எழுதியிருப்பார். பயந்து போனேங்க நான் படிச்சு. முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சு படிங்க, உள்ள இருக்குது. அப்புறம் தகப்பன் சாமி, தகப்பன் பெத்தவன் ஒரு புக்கு, ஒரு கதை எழுதியிருப்பார். எனக்கு என்னமோ அந்த பேர் வந்து எப்போ சொல்லும் போது தகப்பன் சாமின்னே சொல்வதாக. சில வார்த்தைகள் நம்மை விடுதலையாக்கும், சில இலக்கியங்கள் நம்முடைய அறிவை கூர்மையாக்கும். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு என்கின்ற நிலையை எனக்கு புரிய வைக்கும். இப்ப என்கிட்ட எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு பேசுறீங்க? காலேஜுக்கும் போறீங்க, வீட்டையும் பார்த்துட்டு. நேற்று நான் சிவகங்கையில பேசுனேன், ஏதோ இன்னைக்கு இங்க இருக்கிறேன். முந்தானத்து சாயந்தரம் நான் திருவண்ணாமலையில பேசுனேன். எதுக்குமே ஃப்ளைட்டு வசதி கிடையாது. காலேஜுக்கு போனேன், 2 நாள் லீவு. ஆனால் வெள்ளிக்கிழமை காலேஜுக்கு போயிட்டு தான் வந்தேன். எப்படி முடியும்? பிளான் த டே. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. யார் தெரியுமா பிஸியஸ்ட் பர்சன்? டைம் இல்லைன்னு சொல்றவன் இல்லை, எல்லாத்துக்கும் யார்கிட்ட டைம் இருக்கோ அவன் தான் பிஸியஸ்ட் பர்சன். பிளானிங். என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு வேலைகளை எப்படி உங்களால செய்ய முடியுது? என் ரகசியத்தை தாயும் ஆசிரியரும் ஒருபோதும் ரகசியத்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை கடத்திடுவாங்க. தாயாகவும் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ரகசியத்தை கடத்துகிறேன். தன்னுடைய 97 வயதில் உயிர் துறந்த ஒரு பெண் பெரும் சக்தி நிலையில் இருந்தாள். உயிர் போவதுன்னு தெரிஞ்சு அந்த உடலை விட்டவள். அவள் பெயர் கிளாரா. ரெட் கிராஸ் என்கின்ற இயக்கத்தை ஏற்படுத்தியவள். such a beautiful lady. 97 வயசுனே தெரியல பாக்குறதுக்கு, ஏற்றி வச்ச தீபம் மாதிரி இருக்கிறார். அவகிட்ட கேட்டாங்கப்பா, உங்கள் அழகின், உங்கள் சக்தியின் நிலையின், எனர்ஜியின் ரகசியம் என்ன? அந்த அம்மா சொன்னதான் என் ரகசியமோ. அப்படியே சொல்றேன், முடிஞ்சா பின்பற்றிக் கொள்ளுங்கள்.
பறப்பதற்கு சிறகு தரவில்லை, சிறகிலே ஒரு இறகை தருகிறேன். வாங்கி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க, சிறகு முளைக்கும், சிறகு பறக்கும். பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை, நான் துயரங்களையும் துக்கங்களையும் நினைவில் வைத்திருப்பதில்லை. இதுதான் உன் வாழ்க்கையின் ரகசியம். ஆமாம், துக்கங்களையும் துயரங்களையும் நான் நினைவில் வைத்திருப்பதில்லை, நான் மறந்து போகிறேன். யாரேனும் நினைவுபடுத்தினா? சூப்பர் கொஸ்டின்ல. இப்படிதான் நான் காலேஜுக்கு போவேன். ஃப்ரெஷ்ஷா, நல்ல அலங்காரமா சாரிக்கெல்லாம் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா உள்ள நுழையும் போது, இப்போ இல்லை, அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. உள்ள நுழையும் போது டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க, என்ன பருவின் ஒரு மாதிரியா இருக்கிற. நாம சந்தோஷமா இருந்துடக்கூடாதுங்கிறதுனாலயே விஷ ஊசி போட்டுக்கிட்டு, நல்லா இருக்கியான்னு யாராவது கேட்கட்டுமே, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்களேன். கேட்கிற மூஞ்சி துணுண்ட. நாம நாசம் போயிட்டு இருக்கோம், இது மட்டும் இது இப்படி நல்லா இருக்குது. துயரங்களையும் துக்கங்களையும் நான் நினைவில் வைத்திருப்பதில்லை. யாரேனும் உங்களுக்கு நினைவுபடுத்தினால் இதான் பதில், நான் அதை மறந்து போனதை நினைவில் கொள்கிறேன். கொஞ்சம் சிரமம்தான், பெண்களால் முடியும். நான் ஏன் பெண்களால் சொல்றேன் தெரியுமாப்பா? நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து உடம்ப நாசம் பண்ணிக்கிறோம்ப்பா. ஆண்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வைக்க தெரியாது, சத்தியமா தெரியாது, அவங்களுக்கு வைக்க தெரியாது. அதாவது ஹார்ட் அட்டாக்ல போயிடுது சீக்கிரம். ஒரே அடிதான், சாபம்ல. எங்களுக்கு கோர்த்து வச்சுக்க தெரியும், பிடிச்சி யோசிச்சு வலிக்குவோம், நம்ம வலிச்சுக்குவோம், யோசிச்சு வலிச்சுக்குவோம். நான் அதுல இருந்து உங்களை நினைவு விடுதலை பண்றேன். ஆண்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதுங்கெல்லாம் துக்கத்தெல்லாம் சேர்த்து வைக்கவே வைக்காது. எங்ககிட்டே சொல்லுங்களேன், நாங்க சொல்லுவோம், நீங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு பார்க்க வரும்போது அந்த பிரவுன் சட்டை போட்டு வந்தீங்கல்ல, அந்த பிரவுன் சட்டை போட்டுட்டு வரும்போது நீங்க என்ன மட்டும் பார்க்கல, என் பக்கத்துல நின்றுட்டு இருந்த என் ஃப்ரெண்டை கூட பார்த்துட்டே இருந்தீங்க. எப்போ சொல்றது? பொன்விழா ஆண்டுல, கல்யாணத்துக்கான பொன்விழா ஆண்டுல சொல்லுவோம். நாங்க அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சிருப்போம். உங்களுக்கு யாருமே ஞாபகத்துக்கே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே ஞாபகம் இருக்காது. கல்யாண நாளே ஞாபகம் இல்லை. கல்யாணம் 50 வருஷத்துக்கு முன்னால